வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர அன்பர்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரம், முழுமையான அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம். இந்த தனுசு ராசியில் பூராட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கை ஒரு ஸ்டேஜில் அதாவது ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏண்டா வாழ்க்கையில் பிறந்தோம், எதனால பிறந்தோம், இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு தோல்விகள், எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா அப்படின்ற மாதிரியாக போர்க்களம் தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கே ஒழிய, ஆனால் போராட்டம்ன்றது இவர்களுக்கு மாறவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு போராட்டத்தை சந்திப்பவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள். நாங்கள் வென்று வெளியில் வந்துருவோமா, இந்த வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றின்றது பார்த்திங்கன்னா நீங்களாக நிர்ணயிக்க வேண்டியது தான் வெற்றி. எந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு வாழ்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த வெற்றின்றது. அதனால வெற்றிக்கு எல்லையே கிடையாது இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்தடுத்து வாழ்க்கையில அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்பவர்களும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக இப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குமே ஒழிய, அந்த ஒரு ரிலாக்ஸா உட்கார்ந்தோம், எல்லாரோடையும் சந்தோஷமா பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு மணி துளி கூட இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்காது. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இவர்களுக்கு ஒரு முக்கியமான தருணம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். ஏன்னா மிகப்பெரிய 7.5 சனி இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து வெளியில வந்தவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வாழ்க்கையவே வெறுத்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல வென்று அதனுடைய வாழ்க்கையினுடைய தீவிரத்தை ஆராய்ந்து அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில வரலான்றது அவர்களுக்கு ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போதும். இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்கனவே வேலை இழப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போனாலும் அவமானங்கள். நல்லா தான் வேலை செய்வீங்க, நல்ல திறமையோடு இருப்பீங்க, ஆனால் உங்களால் மற்றவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அலுவலகத்தில் தேவையில்லாமல் இல்லீகலாக செயல்படுறது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூல்ஸுக்கு விதிகளுக்கு புறம்பாக செயல்படுறது, அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்கள் மேலே பழிய போடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு உண்டான அந்த முன்கோபந்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியே. அதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான ஒரு நேரம்தான் இந்த குரு பயிற்சி. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உடனே ஒரு வேலை இழப்புகள், அந்த இடத்துல நான் வேலையை பார்க்க மாட்டேன்னு துச்சமாக அந்த இடத்துலேருந்து ரிசைனேஷன் பண்ணிட்டு வருவீங்க. இந்த வேலை இல்லைன்னா எனக்கு 1000 வேலை அப்படின்னு எந்த விதமான ஒரு முன் யோஜனையுமே இல்லாமல் அந்த வேலையை சட்டுன்னு விடக்கூடியவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் தான். இதனால் அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகளையும் சந்திப்பவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள். அதனால வேலை இழந்தோருக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் இந்த தவறு இதுக்கு மேலும் நடந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கே ஒழிய, மற்றபடி மிகப்பெரிய அளவில் எந்த கிரகங்களும் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இல்லை. உங்களுடைய 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் அந்த ராகு பகவான், உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த கேது பகவான் சில விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னதான் குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல பட்டாலும் உங்களுடைய முன்கோபமும், அடுத்து பார்த்திங்கன்னா முன் யோஜனை இல்லாமல், திட்டமிடுதல் இல்லாமல் செயல்படக்கூடிய
ஒவ்வொரு செயல்களும் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை கொடுக்கும். ஒரு நல்ல நேரமாக இருந்தாலும் அதில் சில பாதிப்புகள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் சில பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஆடம்பரமான விஷயத்தை விரும்புபவர்கள். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை இத்தனை ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை ஆடம்பரமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள். அந்த ஆடம்பரத்திற்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தது, ஏதாவது நம்மளுக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னா அதில் ரொம்ப ஒரு விரக்தி அடைந்து சில தேவையில்லாத எல்லைகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள். அதனால் ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய ராசி அதிபதி மட்டும்தான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரே தவிர மீதி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு தேவையற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, அது உங்களுக்கு சின்ன ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது உடல் நலனில் ஆரோக்கியத்தில் பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், சனி பயிற்சிலாம் ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் அந்த சுகஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது அந்த பலவீனத்தை கொடுக்கும்போது இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். இதற்கு முக்கியமாக இந்த கோச்சார கிரகங்களுக்கு அந்த தசாபுத்தி பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, அடிக்கடி வேலை விடுறது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இனிமேல் கொண்டும் சில விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி மிக அதிக அளவு உச்சபட்ச எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுகமான அனுபவங்களை, இதனால் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருந்து காத்துட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இனிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திருமணம் வந்த நேரம் உங்களுக்கு புதுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு பிடித்தமான ஒரு பார்ட்னர், ஒரு நல்ல ஒரு கலத்திரம், இந்த மாதிரிலாம் அமையும் போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூரிப்பான ஒரு விஷயங்கள், ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், இது நாள் வரைக்கும் மகிழ்ச்சிக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதே சமயத்தில் அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பீங்க. அந்த திருமண பந்தம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பந்தமாக தான் இருக்க போகுது. இதே சமயத்தில் காதல் திருமணமாக இருந்ததுன்னா இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வருடம் 2026க்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில கசப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்துலலாம் இருக்கிறதுனால அந்த கசப்புத்தன்மைன்றது இந்த காதல் திருமணத்தில் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால நாங்கள் காதல் திருமணமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எந்த இடத்துலனாலும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஈகோவை சில இடத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நீங்கள் பூராடம் நட்சத்திர அன்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.